சரியா? அதனால் வேலை செய்யுங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா சேமிங்க, நல்லா செலவு பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. பணத்தினால நீங்கள் என்ன ஆகக்கூடாது, பணம் பணம் பணம்னு போகிறவங்க பாருங்கள், கடைசியில் பசி எடுத்தால் அந்த பணத்தை சாப்பிட முடியாது. ஹலோ, பசி எடுத்தால் அந்த பணத்தை சாப்பிட முடியாது. சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடணும். புரியுதானே சொல்கிறேன்னு? ஸோ யூ கேனாட் ஈட் மணி, பட் யூ நீட் மணி, பட் யூ கான் ஈட் மணி. ஸோ டோன்ட் என்ன சொல்கிறது, ஸோ மச் அட்ராக்டட் டு மணி. whereas depend on God. ஆண்டவரை சார்ந்து இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அதுக்கு சரியான காரியங்கள் நடக்கும். புரியுதா? நான் பணம் தேவையில்லைன்னு சொல்ல, பணம் தேவை, ஆனால் பணம் எல்லாம் கிடையாது. ஆமென். நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நிறையா பணம், நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, ஓகே. ஆனால் பணம் உங்கள் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி உலகம் அப்படின்னு சொன்னால் பணம் இருந்தால் தான் என்னது நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் கொடுக்கும்பொழுது நீங்கள் பணக்காராயிருவீங்க. ஆண்டவர் கொடுக்குற விதத்தில் கொடுப்பாரு பாருங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் பணக்காராயிருவீங்க. ஆமென். சரியா? அதனால் வேலை செய்யுங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா சேமிங்க, நல்லா செலவு பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. பணத்தினால நீங்கள் என்ன ஆகக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடாது.